கையில் பிச்சாவே பீஸ் பீஸாக வந்துடும். எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ ஒன்றா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கிரீன் சில்லி காடையில் செய்ய போகிறோம். அது எப்படி காடை கிரீன் சில்லி செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு இப்போ என்னென்ன பொருள், அளவு எவ்வளோ என்னன்னு காமிக்க போகிறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு மஞ்சப்பொடி, கறி மசாலா, கரம் மசாலா, மிளகுத்தூள், மல்லித்தூள், புதினா இலை, மல்லித்தலை, பச்சை மிளகாய், ஒரு சிறிய எலுமிச்சம்பழம், பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி, கான்ஃபர் மாவு 2 ஸ்பூனு, மைதா மாவு 2 ஸ்பூனு, தயிர் 2 ஸ்பூன் போதும், உப்பு 2 தேவையான அளவு. இவதாங்க மூலப்பொருள். கறி காடை 5 காடை வாங்கியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு காடை கிரீன் சில்லிக்கு அம்மியில் வச்சு நம்ம தேவையான பொருளை அரைக்க போகிறோம். மிளகாய், மல்லி, புதினா இது ஃபஸ்ட்டு அம்மியில் வச்சு அரைக்கிறோம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, மல்லித்தலை இது ஒன்றா வச்சு அரைச்சிக்கிறோம் ஃபஸ்ட்டு அம்மியில். இப்போ தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் காடையை. இப்படி கையில் பிச்சாவே பீஸ் பீஸாக வந்துடும். எலுமிச்சம்பழம், இப்போ கிரீன் சில்லிக்கு தேவையான காடை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ அம்மியில் அரைச்சி வச்சது மல்லித்தலை, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் போட்டாச்சு. மஞ்சத்தூள் தேவையான அளவு, கரம் மசாலா, கறி மசாலா, மிளகுத்தூள், மல்லித்தூள், மைதா மாவு, கான்ஃபர் மாவு, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒன்றா பிரட்டி எடுத்துக்கலாம். காடை வந்து சின்ன சின்ன பீஸ் தான். இப்படி கையில் பிடிச்சி தடவி வச்சா நல்லா அப்படியே ஆயிரும். இந்த கலவையை நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் இல்லை நான் ஊறணிச்சு மசாலாவிலேயே. இப்போ எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம்.
இப்போ கிரீன் சில்லி ரெடி. நம்ம எடுத்துடலாம். பாருங்க சில்லி வெந்துருச்சு. இந்த மாதிரி கலரில் வெந்து வந்தோன்னா எடுத்துடலாம். கலர்லாம் பாருங்கள் க்ரீன் கலர்லேயே வந்திருக்கு. பாருங்கள் பீஸ் எல்லாம் எப்படி இருக்குது. அதே கலரில் க்ரீன் சில்லிங்கிறது அதோட வேக்காடு, அதோட தன்மை, அதோட கலரு எல்லாம் அதோட சேஃப்லேயே வந்திருக்கு. இப்போ சாப்பிடலாம். வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். க்ரீன் சில்லி ரெடி. க்ரீன் சில்லியில் வந்து நம்ம காடை செஞ்சுருக்கோம். அது எல்லாருமே மனுஷங்க என்னென்ன சுவை இருக்கோ அத்தனையும் தேடி தேடி இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். காடையில் க்ரீன் சில்லி செஞ்சுருக்கோம். எப்படிங்கிறத டேஸ்ட் பார்க்குறோம். அதாவது மனுஷன் மட்டும்தான் விதவிதமாக டெய்லி டேஸ்ட்டை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, சாப்பிட்றதுலேயும் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். அதில் என்னென்ன விதமாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்லாங்கிறது எல்லாருமே இப்போ நினச்சிட்டு ஆவலாக அவங்கவுங்க நாக்குக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் பார்க்குறோம். இது வித்தியாசமாக இருக்குது. காடையில் க்ரீன் சில்லி எப்படி செஞ்சுருக்காங்கிறது சாப்பிட்டு சொல்கிறோம். புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகாவோட வாசனை செம்மையாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு டேஸ்ட்டும் அதோட டிஃப்ரெண்டான டேஸ்ட்டுங்க. அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்களும் வீட்டில் நல்லா செஞ்சு காடையை வாங்கி இந்த மாதிரி க்ரீன் சில்லி போட்டு குழந்தைங்க கொடுக்கணுங்க. எலும்பா அப்படியே முறுமுறுன்னு நோங்குறதுனால எலும்பு சத்து குழந்தைங்களுக்கு நிறைய கிடைக்கும். கால்சியம் சத்து அருமையாக இருக்குது.